அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. சண்டே நைட்டு எனக்கு பரோட்டா சால்னா சாப்பிட்ணும் ஒரே கிரேவிங்ஸ். என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அவர் நானே செஞ்சு தரேன்னு சொல்லி அவரே செய்ய போயிட்டார். எல்லாமே நறுக்கி எல்லாமே கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன்னா அரைச்சி கொடுத்தேன். இந்த மாதிரி எடுபிடி வேலையெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் தானே செய்கிறேன்னு சொன்னீங்க, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அவரே எல்லாம் பண்ணார். நான் சும்மா அரைச்சி தரேன், அது எடுத்து தரேன், இது எடுத்து தரேன், இந்த மாதிரி எடுபிடி வேலையை மட்டும் நான் பார்த்து கொடுத்தேன். நான் அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு அரைச்சி கொடுத்தது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்புறம் தக்காளி நறுக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஒரு தக்காளி போது ரொம்ப போடணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கான அளவு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அந்தளவு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, நிலக்கடலை, கசகசை இதெல்லாமே அரைச்சி தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவுமே நம்மளால் மசாலாவை தேடி எடுத்து போட முடியாது. ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டா செய்கிறப்ப நம்ம எடுத்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சிக்கன் மசாலா, அப்புறம் கருணாநிதி கறி மசாலா போட்டால் தான் சால்னாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லி ஸ்பூன் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா கிடைக்கும், நிறையா கிடைக்கும். அதனால் மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து ரெடியாக ஒரு தட்டில் வச்சுட்டு பேன் எடுத்து வைக்கணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போடுறவங்க போடலாம், ஆனால் நாங்கள் போடல. தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் போட்டதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நிறையா செய்கிறவங்க நிறையா போடலாம், நாங்கள் இந்த ரேஞ்ச் போட்டோம். போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் புரிஞ்சு வரும். அந்த புரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுத்ததை ஆட் பண்ணணும். பொரியலுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை நல்லா ஆயிலே வதக்கணும். வெங்காய கலர் மாறின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு அதையுமே நல்லா ஆயிலில் கிண்டி விடணும். அப்போ தான் தக்காளியோட கலர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிரேவியாக வரும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தக்காளியும் வெங்காயமும் மஞ்சள் பொடியோட மிக்ஸ் ஆகிற அளவு 2-3 கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொத்தமல்லியும் புதினாவும் நான் கழுவி கொடுத்தேன். அதையுமே போட்டுட்டு தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டார். சைடில் ஒட்டி வரும். அதை நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்து விட்டு இது பண்ணணும், இல்லைனா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜை செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பொடி எல்லாமே போட்டு நல்லா பரட்டி விட்டு கிரேவி மாதிரி வந்த உடனே மட்டன் எலும்பை வேக வச்சுருந்தேன். குக்கரில் ஒரு 8-7 விசில் விட்டு வச்சுருந்தோம். அது நல்லா அந்த தண்ணியோட மட்டனை போட்டு கிரேவியும் அந்த மட்டன் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரணும். அப்போ தான் மட்டனோட எசன்ஸ் அந்த கிரேவியோடு சேர்ந்து டேஸ்ட்டும் செம்ம தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்ததை சேர்க்கணும். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய், அந்த அரைச்ச பேஸ்ட்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி போட்டு கலந்து விட்டு சால்னாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் போட்டு சால்னாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டால் செம்ம டேஸ்ட்டான பரோட்டா சால்னா ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம்.